ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.12 என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு வட்டத்தின் மையப்புள்ளி 3,-4. ஒரு வட்டத்தின் மையப்புள்ளி 3,-4. ஏபி ஆனது அந்த வட்டத்தின் விட்டம் வரைய போறோம். வட்டத்தின் விட்டம்னா என்ன? வட்ட மையத்தின் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய நான் தான் விட்டம். ஸோ ஏபிங்கிறது ஒரு நான் விட்டம். AB = விட்டம். வட்ட மையம் சீன் எடுத்துக்கிறோம், சென்டர். ஓகே, அந்த வட்டத்தின் விட்டம் மற்றும் பி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5,-6 கொடுத்துருக்காங்க. ஏ தெரியாது. ஸோ ஏவை என்னன்னு வச்சுக்கிறேன்? X,Y வச்சுக்கிறேன். இப்போ ஒரு விட்டத்தின் நடுப்புள்ளி தான் மையம். ஸோ இது ரெண்டுக்கும் மையப்புள்ளி தான் இது சி. ஓகே, அப்போ சிங்கிறது என்னது? ஏபியின் மையப்புள்ளி. சிங்கிறது என்னது? ஏபியின் நடுப்புள்ளி. ஓகே, அப்ப இது x1 y1, இது x2 y2 எடுத்துக்கிறோம். ஸோ x + 5/2 இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த ஆன்சர் சென்டர் கிடைக்கும். அதே போல y + 6 - 6 இருக்கு /2 = தான் y கோஆர்டினேட். இது வந்து நடுப்புள்ளிக்கான சூத்திரம். என்ன சூத்திரம்? xங்கிறது x1 + x2/2, yங்கிறது y1 + y2/2. அந்த நடுப்புள்ளிக்கான சூத்திரத்துடையது படி எழுதி கண்டுபிடிக்கும். ஸோ x + 5 என்ன ஆகும்? 3 2s are 6 ஆகும். ஸோ x = 6 - 5 1 ஆகும். அதே போல y = -8 + 6 -2. ஸோ x வேல்யூ 1, y வேல்யூ -2. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை தானே x, yன்னு எடுத்தோம், அதுதான் ஏங்கிற பாயிண்ட். புரியுதா? இது சென்டர், இது ஒரு ஓரம், இது இன்னொரு ஓரம். அது ரெண்டையும் கண்டுபிடிக்கும். இது ரெண்டுடைய மிட் பாயிண்ட் தான் இது, மையப்புள்ளி தான் இது, நடுப்புள்ளி தான் இது. அதனால இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா இந்த புள்ளி கிடைக்கும். இது மையப்புள்ளிக்கான சூத்திரம், நடுப்புள்ளிக்கான சூத்திரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே, இது நடுப்புள்ளி ஃபார்முலா. அப்ப ஏ வந்து 1, -2 ஏங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்றோம்.